தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/6/2025 வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், இரவு 7:13 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குணங்களை பற்றி சொன்னேன். எந்த ராசிக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கும் அப்படின்னு 2 தினங்களுக்கு முன்னால மேச ராசிகள் பிறந்தவருடைய குணங்கள்னு சொன்னேன். இப்படி குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளோட பழகிறவங்க அந்த ராசியா இருந்தா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம விட்டு கொடுத்து போகலாம். பொதுவாக இப்ப மனமுறிவு நிறைய வந்துடுது. அப்படி மனமுறிவுகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்கிற ஆற்றல் இல்லை, புரிதல் இல்லாததுனால பிரிதல் வருகிறது. ஆகையினாலே தான் கவிஞர் சுரதான ஒரு அற்புதமான கவிஞர், என்னுடைய பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு ஒரு திருமண வாழ்த்து எழுதி அனுப்புங்கன்னு அவருக்கு சொல்லியிருந்தேன். அவர் என்ன எழுதியிருந்தார்னா, அதாவது கவிதை நடையில் எழுதியிருந்தார். குத்து விளக்கோ ஒளி பெருக்கும், குங்குமம் நெற்றியில் எழில் பெருக்கும், சித்திரை வெயில் அனல் பெருக்கும், செங்கரும்பென்றால் இனிப்பெருக்கும், ஒத்து போகும் இயல்பொன்றே உங்கள் வாழ்வில் நலம் பெருக்கும்னு எழுதியிருந்தார். அப்படி ஒத்து போகிற தன்மை நம்ம பேருக்கு இல்லை. ஒத்த குணமா நம்ம இருக்கணும்னா நம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட குணம்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசியில பிறந்தவருடைய குணம் எப்படிங்கிறத பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். ரிஷபத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தை நினைத்தேதான் வாழ்க்கையினை நடத்துவார்கள். எந்த நேரமும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது நிறைய கவலைப்படுவாளா ரிஷபத்தில் இருக்கவங்க. வருங்காலம் பற்றியதோர் பயம் இருக்கும், மனப்பயம் ரொம்ப இருக்கும். வருங்காலம் நல்லா இருக்குமா, என்ன இருக்கும், நம்ம எப்படி பிழைக்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சிலருக்கு பயம் இருக்குமா. வாய்ப்பேச்சால் மற்றவரை கவர்ந்து எழுப்பார், ஆனால் பேச்சால கவர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல். காரணம் ராசிநாதன் சுக்கிரன். ஆகையினாலே கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதிப்பார். ஒரு சமயம் உதவி செய்தால் கூட எந்த நாளும் உள்ளத்தில் நன்றி காட்டும் எண்ணம் கொண்டார். நீங்க ஒரு சமயம் உதவி செஞ்சீங்கன்னா போதும், எத்தனை வருஷம் கழிச்சாலும் உங்களை பார்க்கிற போது நீங்க அந்த உதவியை செஞ்சீங்க, நான் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கேன்னு சொல்லி நன்றி கூறுவார்களாம். வருமானம் வரும் வழியை கண்டுகொண்டு, அதாவது எந்த வழியில போனா நமக்கு வருமானம் கிடைக்கும், படிப்பு இருந்தா படிப்பு, படிப்பு இல்லாதவங்க அதுக்கேற்ற வழி, அதை கண்டுகொண்டு வரைமுறையாய் வாழ்க்கையினை அமைத்துக் கொள்வார்களாம். தானாவே வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க, யாருமே அவங்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டாம். ஆனால் ஒரு முறைதான் இவரோடு பேசிவிட்டால், நீங்க ரிஷபராசிக்காரர்களோட ஒரு முறை பேசிட்டீங்கன்னா அவர் உங்களோட எந்த நேரமும் மனதில் இடம் பிடித்துக் கொண்டே இருப்பார். அவர் சிந்தனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குமா. ஒரு முறைதான் இவரோடு பேசிவிட்டால் உள்ளத்தில் விட்டகலாது இடம் பிடிப்பார்னு பாடல். ஆக இப்படிப்பட்ட குணம் வாய்ந்தவர்கள் ரிஷபராசி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இனி மிதுனம், கடகம் போன்றவற்றிற்குள்ள பலன்களை எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். நீங்கள் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். இன்று ராசியிலேயே தனாதிபதி சுக்கிரன். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. மனக்கலக்க மகளும். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். ஒரே ஸ்தானத்திலேயே சுக்கிரன் இருக்கிறார். பெண்களால் சில பிரச்சனைகள் வரலாம். விலையுந்த பொருட்களை விற்க நேரிடும். என்ன இருந்தாலும் வாங்கல் கொடுக்கலில் கூட உங்களுக்கு தடமாற்றங்களும் ஏமாற்றங்களும் வரலாம். மிக மிக கவனம் தேவை. இன்று ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் இன்று பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கிறார்கள். தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசியில் இருக்கின்றார். எனவே விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு உத்தியோகத்திலிருந்து வெளியே வந்து சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்ற கவலை அதிகரிக்கும். இருந்தாலும் கூட இன்னும் சில நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். சனி பேச்சு வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளும். உன்னத வாழ்வை அமைத்துக் கொள்ள நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சனி ராகு. எனவே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கலாம். செலவு நடிகள் கூடும். செய்தொழில் மந்தமாக இருக்கும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். மிக மிக கவனம் தேவை. சிறு தொல்லைகள் உடல்நிலையில் ஏற்பட்டாலும் ரண சிகிச்சைகள் கூட வரலாம். எனவே நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. சிம்ம
கும்பராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாடு அவசியம் தேவை. பயணங்களை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நட்பு பகையாகலாம். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே இந்த நாள் முழுவதும் நீங்கள் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையாமல் இருக்க விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வருமானம் வந்த மறுநிமிடமே செலவாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றம் உண்டு. உத்தியோகத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். வாங்கல் கொடுக்கிறீர்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். புதிய முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்க வேண்டுமானால் உங்கள் ராசிநாதன் நன்றாக இருக்க வேண்டும். ராசிநாதன் புதனோடு இணைந்து புது ஆயுத்த யோகத்தை உருவாக்குவதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடலாம். பிள்ளைகளின் அயல்நாட்டு முயற்சிக்கு கூட நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அது கூட வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த ஏமாற்றங்கள் அகலும். நீங்கள் இந்த நாளில் மிகச் சிறப்பாக பலன்களை காணப்போகின்றீர்கள். காரணம், குரு பார்வை மட்டுமல்ல, உங்களுடைய ராஜநாதனாக விளங்கும் சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்கின்றார். சுக்கிர பார்வை இருந்தாலே விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. எனவே வருமானம் உங்களுக்கு உயரும். வாழ்க்கை தரமும் உயரும். பெரிய மனிதர்களை சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து பையன் நிரப்பும் நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். பாராட்டும் புகழும் கூடும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் தொடர்ந்து உங்களுக்கு பூர்த்தியாகும். நாளிலே ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வை பதிவதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும். மனக்கலக்க மகளும் உடன் இருப்பவர்கள் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கிறது. கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். நெருக்கடி நிலையை சமாளிக்க நீங்கள் வாங்கிய கைமாற்றுகள் அல்லது பணங்களை திருப்பிக் கொடுத்து மகிழ்வீர்கள். சேமிப்பு உயரும். செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். வீண்படிகளிலிருந்து விடுபடும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கின்ற நாள். தடைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அஷ்டமத்திலே செவ்வாய் கேது. எனவே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஒரு மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். நட்பு பகையாகும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். கேட்ட உதவியை செய்வதில் மறுப்பார்கள். அதே நேரத்தில் பாகப்பிரிவினர்கள் கூட இழுபறி நிலையில் தான் இருக்கும். சொத்துக்களால் சில பிரச்சனைகள் வரலாம். இதிலும் சிக்கல்களை உருவாக்க செவ்வாய் கேது ஆதிக்கம் காத்திருப்பதால் நீங்கள் மிக மிக கவனத்தோடு இன்று செயல்பட வேண்டும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல நாள் என்றாலும் கூட ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்துல கேது. இல்லற வாழ்வில் சில இடையூறுகள் வரலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே உங்களுக்கு மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் மனக்கலக்கம் அதிகரிக்கும். அதே நேரம் அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். வாகன பராமரிப்பு செலவு உண்டு. பழைய வாகனத்தை புதுப்பித்து புதிய வாகனம் ஆக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். எனவே வாகன பராமரிப்பு செலவு தவிர்க்க முடியாததாக ஏற்படலாம். 3லே சுக்கிரன் இருப்பதால் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். ராசியிலேயே சந்திரன். பிள்ளைகள் வழியில் பெருமை சேரும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற வேண்டுமானால், இடையூறு சக்திகள் அகல வேண்டுமானால் துணிவும் தன்னம்பிக்கையும் ஒருவருக்கு தேவை. அந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஆனால் அர்த்தாஷ்டம குருவாக உங்கள் ராசிநாதன் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் வரலாம். கைவலி, கால்வலி, மூட்டு வலி போன்றவர்கள் வரலாம். ஆரம்பத்திலேயே அச்சுறுத்தல் தோன்றுகின்ற பொழுதே கவனித்துக் கொள்வது நல்லது. 4ஆம் இடத்தில் புதன் இருப்பதாலே பெற்றோர் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அகலும். உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே இன்று நடைபெறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.